World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையுடைய கௌரவ ஆலோசகரும் எங்களுடைய பாசத்திற்குரிய நண்பர் சிவகாலீஸ்வரன் ஐயா அவர்களுடைய அற்புதமான சொற்பொழிவு. அவர் ஒவ்வொரு கருத்தரங்களையும் தாந்திரிக பரிகாரங்களை பற்றி மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைப்பார். அந்த வகையில் சொந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணலாம், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தலைப்பு. எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறோம், பட் எல்லாராலையும் ஜெயிக்க முடியறதில்ல. ஸோ அப்போ பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் ஜெயிக்கணும்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு அழகான ஒரு சொற்பொழிவை கொடுக்க வந்திருக்கிறார் சிவகாலீஸ்வரன் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சக்குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் வச்சுட்டு என்னுடைய உரையை ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சிட்றேன், சரிங்க? ஓகே. இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு இப்போ என்னுடைய சில விஷயங்கள், ஏன்னா ஜோதிட ரீதியாக சில கருத்துக்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை சொன்னால் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது புரியும். அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு இப்போ தொழில் அப்படின்னாவே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, 10ஆம் பாவம் தான் தொழில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. தொழில் எந்த பாவம்? தொழிலை பார்க்குறோன்னா எந்த பாவத்தில் பார்ப்பீங்க? 10ஆம் பாவம். வேறு ஏதாச்சும் இருக்கா? தொழில் வேறு, வேலைக்கு 6ஆம் பாவம் வேறு. ஓகே. 12 பாவத்துலேயுமே தொழில் இருக்குது. 12 பாவத்துலேயுமே தொழில் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இல்லை, பொதுவாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள் தோற்று போகிறக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது 10ஆம் பாவத்தை பார்த்துட்டு தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியில்லை, இவங்க வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் அதை கொடுத்துட்டு போகிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். 12 பாவங்களையும் தொழில் இருக்குது. அதை நல்லா ஆழமாக அழுத்தமாக வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தருக்கு உங்களுடைய சிந்தனைகள் மூலியமாக நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்குறீங்க, உங்களுக்கு புது புது ஐடியா க்ரியேட்டிவாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது லக்ன பாவத்தின் மூலிமா செயல்படக்கூடிய தொழில். அதாவது உங்கள் சிந்தனை மூலிமா உங்களுக்கு ஒரு புது புது ஐடியா க்ரியேட் பண்ணி அதை மூலிமா ஒருத்தர் வளர்ச்சி அடையிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது லக்னத்தின் மூலியமாக செய்யக்கூடிய தொழில். இது 1ஆம் பாவம். 1ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தொழில் இன்னும் நிறைய இருக்குது, அதை சொல்கிறேன், பின்னாடி பார்ப்போம். வாய்ப்பு இருக்கும்போது எதிர்காலத்தில் அதை பற்றி பேசலாம். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது இப்போ ஒரு வட்டி வரவு செலவெல்லாம் பண்ணுறாங்க. சின்ன லெவலில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் வைக்கிறாங்க இல்லையா, சின்ன லெவலில் ஒரு கொடுக்கல் வாங்கல் பண்ணி அது நடக்கும் இல்லையா. சின்ன லெவலில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு முதலீடாக வச்சு சின்ன லெவலில் எங்கேயோ ஒரு பக்கம் பண வரவு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நிறைய இடத்துல வட்டி வரவு செலவெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள். இது ஒன்று. இதுக்கப்புறம் 3ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய முயற்சியின் மூலியமாக செய்யக்கூடிய தொழில்கள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அந்த தொழில் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். வேறு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு, அல்லது சரி இதை பண்ணி பார்த்தா என்ன, புதுசாக இதை நம்ம தொடங்கினா என்ன, அந்த மாதிரி யோசிப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில்கள் எல்லாமே உங்களுடைய சுய முயற்சியின் மூலியமாக செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது 3ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா குறிக்கும். இதுக்கப்புறம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ வீடு வாடகைக்கு விடுறது, அது ஒரு தொழில். வீடு இப்போ வாடகைக்கு விடுறாங்க இல்லையா, எப்படியா ஒரு வாடகை நம்ம வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு சம்பாரிச்சிடலாம். ஓகே. அப்போ ஏதோ ஒன்று நம்ம கடைசி காலத்துக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொழில் இருக்கு இல்லையா, அது 4ஆம் பாவம். இதுக்கப்புறம் இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இப்போ வீட்டிலிருந்தே வேலை பார்க்குறது, அல்லது சாதாரணமாக ஒரு குடிசை தொழில்னு வைப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு ஊறுகாய் தயாரிக்கிறது, இப்போ ஜாம் தயாரிக்கிறது, அந்த மாதிரி ஊதுபத்தி தயாரிக்கிறது, இந்த மாதிரி வீட்டிலிருந்தே இது பண்ணுவாங்க. வீட்டிலிருந்தே ஒரு தொழில் பண்ணிங்க அப்படின்னா அது 4ஆம் பாவம். அதாவது வீட்டிலிருந்தே ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் சரி, வீட்டில் உங்களுக்கு வேறு பேனர் அடையாளம்லாம் கிடையாது, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது 4ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய தொழில். இதுக்கப்புறம் குலத்தொழில் அப்படிங்கிறது 5ஆம் இடம். குலத்தொழில் இப்போ தாத்தா பண்ணுவார், அப்பா பண்ணுவார், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுவீங்க. அது வம்சாவளியாக தொழில் பண்ணுறது, அது குலத்தொழில் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை குறிக்கும். குலத்தொழில் நோட் பண்ணிக்கும். ஓகே. இதுக்கப்புறம் 6ஆம் பாவம் அப்படிங்கிறது இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கு அடுத்த பரிணாமம் சின்ன லெவலில் ஒரு போர்டு போட்டு பண்ணுறீங்க. சின்ன லெவலில், பெருசாக இல்லாத போர்டு இல்லாமல் கூட இருக்கலாம், போர்டு இருக்கலாம், போர்டு இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. சின்ன லெவலில் செய்யக்கூடிய தொழில்கள். இப்போ ஒரு சின்ன லெவலில் ஒரு போர்டு வைக்கிறீங்க, போர்டு வைக்காமல் இருக்கீங்க, அதை பற்றி பரவாயில்ல. உங்கள் வீட்டில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல ஒரு வாடகைக்காக நீங்கள் இருக்கிறது, அது சொந்த பில்டிங் இருக்காது, வாடகை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
சரிங்களா. அல்லது நீங்களே ஒரு வீடு கட்டி ஒரு அடிஷ்னலாக வந்து இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன லெவலில் ஒரு வீடு கட்டுறீங்க, வேறு எங்கேயோ இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன லெவலில் ஒரு போர்டு வச்சு பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அது 6ஆம் இடம் அப்படிங்கிறது குறிக்கும். இதுக்கப்புறம் ஒரு வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, வாகன தொழிலெலாம் இருக்குது. இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல வந்து வரும். இதுக்கப்புறம் இந்த கனரக வாகனங்கள், இப்போ அந்த ஜேசிபி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது அது வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில். இதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு நிறைய அந்த மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களே, மாட்டுப்பண்ணை, இந்த மாதிரி பண்ணைகள் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வீடு வாங்கி, இப்போ ஏதோ இடம் வந்து வீடு வாங்கி வாடகைக்கு விட்டு தொழில் பண்ணுறது, அல்லது உங்கள் இடத்த வந்து ஜாயின்ட் வெஞ்சர் மாதிரி. இப்போ ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னா, இப்போ உங்கள் இடம் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த இடத்துல வந்து வேறு ஒரு ப்ரொமோட்டர் வந்து வீடு கட்டி அதை வந்து சேல் பண்ணுவார். இவங்களுக்கு வந்து 40%, அவங்களுக்கு 60-40 அப்படிங்கிற பேஸில் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஜாயின்ட் வெஞ்சர் இருந்தால் இருக்கலாம். அல்லது நிறைய வீடுகள் அங்கங்கே வீடு வாங்கி போட்டுட்டு நிறைய இடத்துலேருந்து வாடகை வர்றது அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் 7ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் அடிப்படையில் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் பண்ணக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் 8ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு இப்போ சாதாரணமாக ஒருத்தர் பண்ண முடியாத ஒரு வேலையை வந்து ஒருத்தர் பண்ணார் அப்படின்னா அது வந்து 8ஆம் பாவம்னு அர்த்தம். இப்போ ஸ்கிராப் பிஸ்னஸ் எல்லாத்தினாலையும் பண்ண முடியுமா? இப்போ நிறையா வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் பழைய ஸ்கிராப் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு இந்த கழிவு நீக்கம், இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க பாருங்க, இந்த கழிவு நீக்கம் இதெல்லாம் பண்ணி இந்த டேங்கரில் செப்டிக் டேங்க் லாரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஆமாம், அந்த மாதிரி பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தொழில். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய தொழில், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துலேயும் வந்து பாரம்பரிய தொழில்கள் அப்படிங்கிறது வரும். ஏன்னா 1, 5, 9 திரிகோணத்துலேயும் வரும். பட் குறிப்பாக அந்த 5, 9 அந்த குலத்தொழில் அப்படிங்கிறது வரும். அந்த 5ஆம் இடத்துல சொன்னோம் இல்லையா பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 9ஆம் இடத்துலையும் பாரம்பரிய தொழில் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ தந்தை பார்த்த தொழிலாக கூட இருக்கலாம், அல்லது பாரம்பரியமாக வழியாக வந்துட்டு இருக்கிறது, எதாக வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது 9ஆம் இடம். அதுக்கப்புறம் 5ஆம் பாவத்துலேயும் ஜோதிடம் அப்படிங்கிறது வரும். 9ஆம் பாவத்துலேயும் வந்து ஜோதிட ஆசிரியர் வரும். ஜோதிட ஆசிரியர்கள் எல்லாமே அது வரக்கூடியது. ஜோதிட பேராசிரியர் எல்லாமே 9ஆம் இடத்துல தான் வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ தெய்வ சம்மந்தப்பட்டு ஒரு பூஜா ஸ்டோர் வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த நாட்டு மருந்து கடை அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வர்றது, அதெல்லாமே வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்கள். அப்புறம் 10ஆம் பாவம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற தொழில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து 10ஆம் பாவத்தில் வரும். அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய 10ஆம் பாவம் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போட்டு பண்ணக்கூடிய தொழில்களுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து உபயோககரமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நாங்கள் எடுத்தோடனே தொழில் 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் தோற்று போகிறக்கே அது முக்கியமான ஒரு மூல காரணம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 10ஆம் இடம் அப்படின்னா என்னது, என்ன அமைப்புன்னு சொன்னோம்? 10ஆம் இடம்னா என்ன சொன்னோம்? எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்? 10 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 10 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே மாதிரி 10ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ மனைவி பேரில் ஒரு சின்ன லெவலில் ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து பண்ணுறது. இப்போ மனைவி சொத்து, இப்போ மாமியார் வீட்டிலேருந்து ஏதாவது சொத்து கொடுப்பாங்க, ஒரு வீடு உள்ள சொத்தாக வரும், இவங்களுக்கு வீடு இருக்கும், அதை வந்து வாடகை மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிறது வந்து 10ஆம் இடத்துல வரும். அதாவது மனைவி வழி, இவர்கிட்ட சொத்து கிடையாது, பட் யாராவது அந்த மாமியார் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு வீடை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு வாடகை வரும், அதை வந்து பண்ணக்கூடிய தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடம் வரும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதன் மூலிமா வந்து பண்ணுறது, ஒரு கூட்டாக வந்து தொழில் பண்ணுறது. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்து, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் வந்து சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ 20 லட்சம் ஒரு பிஸ்னஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்குன்னா ஒரு ஒவ்வொரு லட்சம் 20 பேர் போட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாதிரி கூட்டாக தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது 11ஆம் இடம் குறிக்கும். இது 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். 7ஆம் இடத்துல வந்து ஒரு 2 பேர் மட்டும்தான் அதில் வந்து சம்மந்தப்படுவாங்க, 2-3 பேர்லாம் சம்மந்தப்பட மாட்டாங்க. 2-3 பேர் ஒரு தொழிலில் வந்து சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா அது வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ இந்த மனைவி வந்து நிறைய சொத்து பத்துக்கள் வர்றது, நிறைய வீடுகள்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நிறைய சொத்து பத்துக்கள் இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட வீடு வாடகையெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது வந்து 12ஆம் இடம். இதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு ஊரில் வந்து பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறீங்க,
வேறு ஊரில் ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த வெளியூரில் கிளைகள் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாமே வந்து 12ஆம் இடம் அப்படிங்கிறது வர்றது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இப்போ நீங்கள் தொழிலை வந்து நல்லா ஆரம்பிச்சிட்டிங்க, அதை வந்து அதிகப்படியாக அதை டெவலப் பண்ணுறதுக்கு சில வேலைகள் பண்ணுவீங்க. இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு தொழில், அதை வந்து இன்னொரு 20 லட்சம் அதே பிஸ்னஸில் போடுறீங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 12ஆம் இடம் வேலை செய்யும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை வந்து குறிக்கும். அப்போ 12 பாவங்கள்லேயும் வந்து தொழில் இருக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? இப்போ நம்ம ஒரே 10ஆம் பாவத்தை பார்த்துட்டு இருந்தால் என்ன நடக்கும்? 10ஆம் பாவத்தை பார்த்துருந்தா என்ன நடக்கும்? தப்பாக போயிடும். அதனால் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை சொல்லாமட்டு இருக்கேன். ட்ரேடிங் அப்படிங்கிறது 5ஆம் இடம், ஜோதிடம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், அரசியல் அப்படிங்கிறது 5ஆம் இடம். ட்ரேடிங் வந்து அரசியல்வாதியாக ஒருத்தர் இருக்காருன்னா 5ஆம் பாவம் வந்து அவருக்கு வேலை செய்யணும். 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது ட்ரேடிங், அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் பண்ணுறாங்களே, அது வந்து 5ஆம் இடம், 11ஆம் இடம் ரெண்டுமே வந்து வேலை செய்யும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாவ ரீதியாக இருக்கக்கூடியது. இதே மாதிரி அமைப்பில் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தோன்னே இவர் வந்து தொழிலுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறதுக்கு வந்து இவர் லாய்க்கா, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து லாய்க்காக இருக்கா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இவர் வந்து தேர மாட்டார் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு விதி மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவருக்கு ஒற்றைப்படை ராசிகளில், அதாவது லக்னத்திலிருந்து ஒற்றைப்படை எடுத்துக்கோங்க. 1, 3, 5, 7, 9, 11 ஒற்றைப்படை. இதே மாதிரி 2, 4, 6, 8, 10, 12 அப்படிங்கிறது இரட்டைப்படை. இந்த இரட்டைப்படை ராசிகளில் அதிகப்படியான கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். லக்னத்திலிருந்து இரட்டைப்படை ராசிகளில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவர் வந்து தொழில் பண்ணால் ஜெயிச்சிருவார். அவர் வந்து கணக்காக இருப்பார். எல்லாத்துட்டையும் கணக்கு வரவு செலவுகள் கரெக்டாக இருக்கும். லாப நட்டங்கள் அப்படிங்கிறது தூக்கி பார்ப்பார். எல்லாத்தையுமே வந்து சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் இதை பண்ண வேணான்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணிடுவார். அப்போ இரட்டைப்படையில் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து தொழில் பண்ணால் ஜெயிச்சிருவார். எந்த தொழில் பண்ணாலும் அது வந்து ஜெயிச்சிருவார். இப்போ இரட்டைப்படையில் இருக்கா இங்கே தொழில் பண்ணுறவங்கள இரட்டைப்படையில் ஏதாவது கிரகங்கள் இருக்கா? இரட்டைப்படையில் அதிகப்படியான கிரகங்கள் எத்தனை பேருக்கு இருக்குது? சப்போஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இருக்குங்களா? எவ்வளோ கிரகம் இருக்குங்க? 6 கிரகம் இருக்குது. ஓகே, அப்போ இவங்க சப்போஸ் வேறு இவங்க வீட்டுக்காரரே இருக்காரு அப்படின்னா கூட இவர் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் தொழில் ஆரம்பித்தாங்கன்னா இவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற தன்மையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து சரியில்லாத ஆட்கள், அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை தொழிலை வந்து பார்க்க முடியாத ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் இந்த 1, 3, 5, 7, 9, 11 வந்து அதிகப்படியான கிரகங்கள் இருந்தால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வந்து அவங்க பண்ணக்கூடாது. அவங்க ஐடியா மூலிமா செயல்பட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஒற்றைப்படையில் யாருக்கு அதிக கிரகங்கள் இருக்குது? ஒற்றைப்படையில் கிரகங்கள் இருக்கா? ஓகே, அப்போ சூப்பர். அப்போது ஒற்றைப்படையில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஐடியா கொடுக்கறது மூலியமாக அல்லது ஒரு கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் நம்ம அவங்க ஜெயிச்சிடலாம். இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் இது எந்த அமைப்பாக இருந்தால் கூட குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லபடியாக தொழில் பண்ண முடியும். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி அப்படிங்கிறது நம்ம இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த கிரக ரீதியாக எந்த பாவ ரீதியாக நம்ம தொழில் பண்ணுறோமோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாவம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்குன்னா அது விளக்க வேணும். அது நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். பட் அது கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போது லக்னாதிபதி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த பாவம் சம்மந்தப்பட்டு தொழில் பண்ணுறீங்களோ அந்த பாவாதிபதி வந்து நல்லா இருக்கணும். அந்த பாவாதிபதி வந்து ஒரு பகை கிரக சேர்க்கையோ அல்லது ராகுகேது சேர்க்கையோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. இது வந்து பாரம்பரிய ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதே மாதிரி அமைப்பில் சனியை வந்து பார்த்திங்கன்னா நாடி ஜோதிடப்படி சனி அப்படிங்கிறது தொழில்காரகன். ஒருத்தருடைய இப்போ நாடி ஜோதிடம் பார்க்கும்போது பிறகணித நாடி முறையிலலாம் பார்க்கும்போது சரி, இந்த சப்தரிசி நாடி பார்க்கும்போது 10ஆம் அதிபதி வந்து அவங்க எடுப்பாங்க அல்லது அவங்க பாவ ரீதியாக நம்ம எடுத்து பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த சனியோடு சேர்ந்த கிரகங்கள் வந்து அவங்க தொழிலை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். எந்த கிரகமே அவங்களுக்கு வந்து சரியாக வரல. இப்போ எந்த தொழில் வேணாலும் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஏதோ இப்போ சனி கூட ஒரு 3-4 கிரக சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ சனி கூட ஒரு செவ்வாய் இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு வகையாக சந்திரன் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சனிக்கு சந்திரனுக்கு பகை தானே, சனிக்கு செவ்வாய்க்கு பகை தானே. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது பகை பெற்ற கிரகங்களுடைய காரகத்துவத்தில் உண்டான தொழிலை பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ சனி சந்திரன் அப்படிங்கிறது வந்து பகை கிரக சேர்க்கை. அவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டாயிரும். சனி சந்திரன் யாருக்கு சேர்ந்துருக்கோ இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். தொழிலில் போய் கால் வச்சார்னா அது பாட்டுக்கு இங்கே இவர் ஒன்று நினைப்பார், அது வேறு எங்கேயோ போய் நின்றோம். இப்போ இதே வந்து சந்திரன் சம்மந்தப்பட்டது ஒன்று ட்ராவல் சம்மந்தமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு நீர் சம்மந்தப்பட்டது, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இந்த காய்கறி பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் பண்ணாதான் அவர் ஜெயிக்க முடியும்.
அப்போ நடைமுறையில் நம்ம கிரக ரீதியாக நம்ம என்னென்ன பாதிப்புகள் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது, எது இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, அந்த அடிப்படையில் நம்ம எடுத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும். இப்போ இதே வந்து இப்போ சனி செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா இப்போ போய் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா ஐயா தொழில் ஆரம்பிக்க வேணாம், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தொழில் ஆரம்பிக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. இப்போ இதே வந்து ஒர்க் ஷாப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ஒர்க் ஷாப்பு கொஞ்சம் அதாவது அந்த இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸாக இருக்கும், ஒரு அபாயகரமான ஒரு தொழில்கள் பண்ணுறது இந்த சனி செவ்வாய் தான். அபாயகரமான தொழில் இப்போ ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறது, இந்த லேத்து அந்த மாதிரிலாம் அது பண்ணுறாரு, அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியதை நம்ம ஒரு கிரகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். அது நம்ம இருக்கிற அமைப்பில் நம்ம அதோட கேரக்டர் நம்ம வருது, தொழிலில் எல்லாத்துலேயும் நம்ம அதை வந்து பார்க்க முடியுது. பட் அது எந்த அமைப்பில் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னுமே தெரியவே இல்லை எனக்கு வந்து எந்த கிரகம் வந்து வலிமையாக இருக்குது, எந்த கிரகம் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த மாதிரி தெரியவே இல்லை. எனக்கு நிறைய தொழில் பண்ணிட்டேன், நான் டெக்ஸ்டைல்ஸ் போனேன், அது வரல இது வரல, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி அப்படிங்கிறது வந்து எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள், எந்த ராசியில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், வேறு மற்ற கிரக சேர்க்கைலாம் விட்டுருங்க. சனி வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பிருகுணித நாடி ரீதியாக சனி வந்து கடகத்தில் இருக்குது அப்படின்னா சனி சந்திரன் வீட்டில் இருக்குது. கடகம் யார் வீடு? இப்போ மேஷத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம், யார் வீடு? செவ்வாய் வீடு. அப்போ ராசி அதிபதிகளை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ மிதுனத்தில் இருக்குன்னா புதனுடைய வீடு. அப்போ அந்த மாதிரி எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரில் அந்த காரகத்துவ தொழில்களை வந்து தாராளமாக பண்ணலாம். அது வந்து உங்களை கைவிடவே விடாது, எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம். அதாவது சனி நின்ற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டோட அதிபதி எந்த தொழில் செஞ்சு செட் ஆகவே இல்லை அப்படின்னா சனி நின்ற சனிக்கு வீடு கொடுத்த கிரகத்துடைய காரகத்துவமான தொழிலை பண்ணும்போது அவங்க வந்து ஜெயிச்சிடலாம். இது வந்து ஒரு அமைப்பு, இதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம், நோட் பண்ணிக்கோ. இது வந்து வெளியே மேக்ஸிமம் யாரும் இது சொல்ல மாட்டாங்க, தாராளமாக நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி பார்க்கலாம். நடைமுறையிலே நான் பயன்படுத்திட்டு இருக்கிறதா உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா. இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி அடிப்படையில் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது நம்மளுடைய உச்சஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம், உச்சிஸ்தானம் கூட சொல்லுவாங்க. உச்சி அப்படிங்கிறது மேலே. அது எப்படி வருது அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு லக்னம் வந்து இங்கே ஓடிட்டு இருக்கும் இல்லையா பூமியில். இப்போ என்ன லக்னம் ஓடிட்டு இருக்கோம்? மிதுனம் இருக்குமா? இப்போ மிதுனம் இருக்குது அப்படின்னா இப்போ இங்கே மிதுனம் அப்படின்னா அதுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது எது? மீனம் வந்து இப்போ மேலே இருக்குதுன்னு அர்த்தம். மீனம் அப்படிங்கிறது இங்கே மிதுனம் வந்து ஓடிட்டு இருக்கு, இதுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது மேலே. நீங்கள் அந்த இதெல்லாம் சில ஆப்பெல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மீனம் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா மீனம் அப்படிங்கிறது உச்சியில் இருக்கக்கூடியது. அதனால தான் வந்து நிறைய இடத்து இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் கூட சொல்லுவாங்க 10ஆம் இடத்தை பார்த்து இது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உதயத்தை நோக்கி நிறைய ரூல் அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெளிவாயிட்டிங்களா? 12 பாவத்தில் இதே மாதிரி 9 கிரகத்துக்குள்ளேயும் தொழில் இருக்குது. அதை பற்றிலாம் பேசினா நம்ம அதுவே ஒரு 2-3 மணி நேரம் பேசலாம், கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நம்ம பேச முடியும். பட் அது கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் சில தாந்திரிகமான பரிகாரங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன். தொழிலில் வந்து எந்த தொழிலாக இருக்கலாம், எந்த தொழிலில் வேணாலும் ஜெயிக்கலாம், அதுக்குண்டான சில வழிமுறைகள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி பலப்படணும்னு சொல்லியிருக்கோம். லக்னாதிபதி வந்து யாருன்னு பாருங்கள். லக்னாதிபதி யாராக வேணாலும் இருக்கலாம், சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், எப்படியா வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் வந்து இருக்கும். இப்போ சூரியன்னா வந்து சிவன், இப்போ சந்திரன்னா வந்து பார்வதி, செவ்வாய்னா முருகன், அதுக்கப்புறம் புதன் அப்படிங்கிறது பெருமாள், சுக்ரன் அப்படிங்கிறது வந்து அம்பிகை, அதுக்கப்புறம் சப்தகண்ணீரெல்லாம் எடுத்துக்குவாங்க. இப்போ அந்தந்த மாதிரி லக்ஷ்மி அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி. இப்போ சனி அப்படிங்கிறது கிராம தெய்வங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் நீங்கள் வந்து தொழில் பண்ணாலும் சரி அந்த ஊருடைய காவல் தெய்வம், அதாவது எல்லை தெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வழி கொடுக்கணும். எல்லை தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் தொழில் பண்ணுங்கள், அந்த ஊருடைய எல்லை தெய்வம் யாராவது ஒரு பெரியவங்க யாராவது கேட்டிங்கன்னா அங்கே வந்து சொல்லுவாங்க, அந்த எல்லை தெய்வத்துக்கு போய்ட்டு எனக்கு இது மாதிரி பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அதனால் எனக்கு கண்டிப்பாக வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வாரம் ஒரு டைமாவது போயிட்டு வரணும். சப்போஸ் என்னால் வாரம் ஒரு டைம் போக முடியல, மாதம் ஒரு டைமாவது போயிட்டு வாங்க. பெரிய மாறுதல் அப்படிங்கிறது வரும். ஒரு வருஷம் போயிட்டு வாங்க. அதாவது மாதம் ஒரு டைமு அல்லது வாரம் ஒரு டைம் போனாலும் பரவாயில்ல, வாரம் ஒரு டைம் பக்கம் தானே, எத்தனையோ நம்ம பண்ணியிருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மாதம் ஒரு டைமாவது ஒரு 12 மாதம் நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே பெரிய அளவு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் உங்களுடைய அருமை பெருமைகள் வந்து வெளியே தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 கிரகம் தேவை. ஒளி இருந்தால் மட்டும்தான்
வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து உருவாகுது இல்லையா, அப்போ அந்த சூரியனும் சந்திரனும் வந்து ஒளி கிரகங்கள். அதனால் இந்த சூரியன் அப்படிங்கிறது தினசரி வந்து சூரிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பண்ணணும். சூரியன்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும். இப்போ யாராவது ஒருத்தரை போய் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட எனக்கு இந்த டீல் நல்லபடியாக முடியணும், அந்த மாதிரி வந்து சூரியன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். இது வந்து ஒன்று. சூரியன்ட்டு நீங்கள் தினசரி பேசிகிட்டே வந்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்குது, அதாவது சூரியனவே நீங்கள் பார்ட்னராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். சூரியன்ட்டு நீங்கள் பார்த்து எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பணம் வேணும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்குண்டான ஆளை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காமிச்சு விட்ருவார். அதுக்குண்டான தொடர்புகள் அப்படிங்கிறது சூரியன் வந்து காமிச்சு விட்ருவார். இதுக்கு வந்து சூரிய பிரயோகம்னு பேர். சூரிய பிரயோகம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சூரியன்கிட்ட கேட்குறீங்க, அந்த சூரியன் மூலிமா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க. இது வந்து சூரிய பிரயோகம்னு பேர். இது பழைய நூல்கள்லாம் இருக்குது, ஒரு சில ஆசிரியர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க, ஒரு சில பெரிய பேராசான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து அடுத்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இதே மாதிரி அமைப்பில் பௌர்ணமி வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை தரும். பக்கத்தில் என்ன கோயிலில் பௌர்ணமி வழிபாடு இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் பௌர்ணமி வழிபாடு. இதுக்கப்புறம் தொழிலில் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, யார் வந்து தொழில் பண்ணுறாங்களோ, யாரோட பேரில் வந்து தொழில் பண்ணுறாங்களோ அவங்களோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அழுகு ட்ரெஸ் வந்து அந்த பௌர்ணமியை இப்போ துவைச்சிருங்க. அழுகு ட்ரெஸ்ஸை வந்து பௌர்ணமியை துவைச்சிட்டு நிலவொளியில் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருங்க. நிலவொளியில் வந்து காய வச்சுருங்க. அதுக்கு அடுத்த நாள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாரம் ட்ரெஸ்ஸு, அதுக்குண்டான ஒரு வாரம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னா அதில் வந்து காய போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுங்க. நிலவொளி வந்து ரொம்ப ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து வெளிப்படுத்தி கொடுக்கும். நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சூரியன்டையும் சந்திரனும் கொடுக்கும். நிலவொளியிலே இருக்குது, சூரிய ஒளியிலே இருக்குது. தினசரி வந்து சூரிய வழிபாடும் பண்ணலாம். பௌர்ணமி அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வழிபாடு பண்ணுவீங்க? பௌர்ணமி அப்போ சந்திர வழிபாடு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ட்ரெஸ்ஸை வந்து அது தாந்திரிகமாக அதை வந்து எடுத்துக்குவோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணுற நிறுவனம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தினசரி வந்து ஒரு சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறத வந்து போட்டு விடணும். சாம்பிராணி தூபம் தினசரி போயிட்டு வந்தாங்கன்னா, சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். சாம்பிராணி தூபம் போடலாம். அப்புறம் வாடிக்கையாளர் அதிகமாக வரணும் அப்படின்னா அந்த வாசல் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துடைய வாசலில் அங்கே வந்து ஒரு மஞ்சள் தண்ணி வந்து ஒரு நார்மலாக வாசலில் எந்த அளவுக்கு தொளிக்கிறதுக்கு தண்ணி இருக்கோ அந்த மாதிரி அதில் வந்து மஞ்சள் போட்டுருங்க, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது, அதுக்கப்புறம் அத்தரை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசலில் வந்து தொளிச்சு விட்டிங்க அப்படின்னாலும் நிறைய வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது வருவாங்க. வாடிக்கையாளர் வந்தாலும் மறுபடியும் திரும்ப அவங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வாடிக்கையாளர்களே எனக்கு வரவே மாட்டேங்கிறாங்க, கடை நான் வச்சுருக்கேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முன்னாடி வெளியே பார்வை இருக்கிற இடத்துல அல்லது அந்த நேம் போர்ட்லேயே கூட ஒரு ஸ்வஸ்திக் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வந்து போட்டுருங்க. ஸ்வஸ்திக் சின்னம் போட்டிங்க அப்படின்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். இதை வந்து நிறைய நார்த் இந்தியாக்காரங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய நார்த் இந்தியாவில் வந்து ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது அவங்க எங்கே பார்த்தாலும் ஸ்வஸ்திக் இருக்கும். சும்மா சாதாரணமாக அவங்க ஸ்வஸ்திக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் குறியீடு ஒன்று காமிக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த குறியீடு வந்து போட்டு வச்சுக்கலாம். இது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குறியீடு வந்து நான் தெரியுதான்னு பாருங்கள். இந்த குறியீடை நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல வாடிக்கையாளர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பான குறியீடு இது, மீன் குறியீடு. இது இந்த கைரேகை சாஸ்திரத்தில் இந்த மீன் குறி இருந்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. யார் கையில் வந்து இந்த மீன் குறி இருக்கோ அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. மீன் குறி இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இப்படி இன்னொரு குறியீடு சொல்கிறேன். இது 2வது குறியீடு. இது உங்கள் நிறுவனத்துடைய பெயர் புகழெல்லாம் வெளியே கொண்டு போகும். இந்த குறியீடு இது ஃபஸ்ட்டு, இது 2வது. இது கல்லாப்பட்டியில் கூட நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். அங்கே எங்கே கேஷ் பாக்ஸ் இருக்கோ அங்கே நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். இன்னொரு குறியீடு சொல்கிறேன், ஐங்கோணம் அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து ஐங்கோணம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இது வந்து செல்வ வள ஈர்ப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. இது யார் இந்த ஐங்கோணத்தை பயன்படுத்திகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு செல்வம் வந்து குறையவே வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக பயன்படுத்தணும். ஓகே, சூப்பர். ஐங்கோணம் அப்படிங்கிறது செல்வ செழிப்புக்கு. மேற்கத்திய முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐங்கோணம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய குறியீடாக வந்து கொடுக்குறாங்க. இதே டாரட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பென்டக்கிள்னு வரும். டாரட் கார்டு யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து பென்டக்கிள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து சுக்கிரனுடைய குறியீடு. மேற்கத்திய முறையில் பயன்படுத்தும் போது சுக்கிரனுடைய குறியீடு ரொம்ப அதிர்ஷ்டகரம் வாய்ந்தது. இந்த ஒரு எந்திரம் ஒன்று நான் வரைஞ்சி காமிக்கிறேன். நான் அதை இது பண்ணிடலாம் இல்லைங்க.
இந்த எந்திரம் அப்படிங்கிறது தொழில் விருதிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வேலைகள் பார்க்கும், பட் இருந்தாலும் இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. தொழில் விருதிக்கான எந்திரம். சாதாரணமாக ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தடவி வச்சுக்கலாம். கல்லாப்பட்டியில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கனாவே ரொம்ப சிறப்பான பலன் இருக்குது. நிறைய எந்திரங்கள் இருக்குது தொழில் விருதிக்கு. பட் இப்போ நம்ம பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்கா இதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வைக்கிறேன். இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தொழில் விருதிக்கு. புரியல? இதில் நம்பர் இருக்குங்க. மேலே நம்பர் தான், எண்ணியந்திரம் தான் அது. எண்ணியந்திரம் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? ஓகே, புரியல? ஆமாம். இப்போ அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா எண் எழுதுறதுக்கு வந்து முதல்ல ஒரு 4 கட்டம் வரைஞ்சிக்கோங்க. 4 கட்டம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது 6 7 8 அப்படிங்கிற அடிப்படையில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 47 46 45 44 43 42 41 40 இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஆர்டர் எழுதினீங்கன்னா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏன்னா தெரியுன்னு காட்டிக்கு தான் அதை நான் சொல்லலை, பட் ஓகே, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இதே எந்திரத்தை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 45 1 43 7ன்னு சொல்லி எழுதி வச்சுருவாங்க. அந்த மாதிரி எழுதா அது வந்து வேலை செய்யுது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எந்த அடிப்படையில் எழுதினா தான் அது வேலை செய்யும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட ஆர்டரில் சமைச்சா தானே சமைக்க முடியும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாளித்து நம்ம கடைசியாக ஊற்றினா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே போடுவோம். இப்போ அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் இந்த ஆர்டர் எழுதினா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். இந்த எண் எந்திரத்துக்கு வந்து இப்போ ஒரு சிலர் கேட்டாங்க, எனக்கு கூப்பிட்டு கூட பேசினாங்க, இதுக்கு வந்து மந்திரம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு மந்திரம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இதுக்கு வந்து பீஜாச்சரம் இல்லாதது. இந்த கலியுகத்தில் வந்து எண்கள் அப்படிங்கிறது ஆளப்படும் அப்படிங்கிறது தான் தத்துவம். அதனால் இந்த எண் எந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்க மாதிரி ஃபோன் நம்பருக்கு அடித்தா ஃபோன் வருதா இல்லையா? அதே மாதிரி இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது வந்து தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். நீங்கள் வந்து பேப்பரில் மட்டும் எழுதி வைங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சாதாரணமாக தகட்டில் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி பத்தாது. அதனால தான் சொல்லியிருக்கேன். அதனால் கூடுமான வரைக்கும் இது வந்து பேப்பரில் எழுதி அதில் வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சள் வந்து தடவி நீங்கள் வச்சுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் அந்த பேப்பரில் நீங்கள் வரைகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் கூட வரையலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போதும் ஒரு பெரிய நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, வச்சுக்கலாம். இது உடல்நிலைக்கு இல்லை, உடல்நிலைக்கு வேறு. அது நம்ம காலில் போட்டிருந்தோம் இல்லையா ஷார்ட்ஸு, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம். நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஒரு தாந்திரிக பரிகாரம் நீங்கள் பண்ணும்போதும் சரி, நம்பிக்கை இல்லாமல் அதை பயன்படுத்திங்கன்னா வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட முழுமையான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அதில் இருக்கணும். ஆத்மார்த்தமாக அது கூட ஒன்றி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொடுக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் என்ன வேலை செய்யும் அப்படின்னா சத்தியமாக நினைக்காதீங்க, வேலை செய்யாது. ஓப்பனாக சொல்கிறேன். இதே மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு பெரிய பூஜை அதெல்லாம் இருக்குது. அந்த 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பூஜை பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அங்கே வந்து 1 கோடி ரூபாய்க்கு பூஜை பண்ணாலும் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இப்போ மட்டும் கிடையாது, எதிர்காலத்துலேயும் நான் சொல்கிறேன். எந்த ஒரு முறையாக இருந்தாலும் சரி அதில் நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க. சரிங்களா? தாந்திரிக பரிகாரத்துக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அதில் முக்கியம். சரிங்களா? இது யார் வந்து சரியாக கடைபிடிக்கிறாங்களோ, நம்பிக்கையோடு யார் வந்து அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் இருக்காங்க. நம்பாதவங்க அவங்க இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. நம்பாதவங்க நம்ம போய் அவங்களுக்கு போய் ப்ரூஃப் பண்ண முடியுமா? இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது என்னமோ மந்திரத்தினால மாங்காய் பறிக்க முடியாதுங்கிறாங்க. மந்திரத்தினால மாங்காய் பறிக்க முடியாது. உங்களுக்கு மந்திரம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பறிக்க முடியாது, வேறு யாரோ ஒருத்தர் பறிச்சுட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மந்திரம் அதை பண்ணோம். இப்போ மந்திரத்தினால மரத்தை வர வைக்க முடியாது. புரியுங்களா? இந்த மரம் நீங்கள் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா வேறு யாரோ ஒருத்தர் மூலியமாக அந்த வரும். ஏதோ ஒரு இந்த மாங்காய் பறிக்க முடியாது அப்படின்னா மந்திரத்தினால மாங்காய் பறிக்க முடியாது. உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை தேடி வரும். அது வந்து மந்திரம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ மந்திரம் அப்படிங்கிறது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா உங்கள் மனதை வந்து உறுதியாகிறது தான் சொல்லப்படுது. அப்போ மனோபலம் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க வந்து தாந்திரிகமாக இருக்கட்டும், வேறு எந்த துறையாக இருந்தாலும் மனோபலம் அதிகமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது மட்டும் கிடையாது, எதிர்காலத்துலேயே நிறைய விஷயத்துக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உபயோகமாக இருக்கும். சரிங்களா? எனக்கு நேரமின்மையின் காரணமாக இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வர நான் எல்லாம் வல்ல இறைவனே நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நான் இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். என்னுடைய வாய்ப்பு கொடுத்த நம்ம பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் நன்றிகள். ஏன்னா முத்துப்பாண்டியன் இல்லாமல் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய மீட்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய இதுலேயும் நம்ம பேசியிருக்கோம். நான் உலகம் ஃபுல்லாக வந்து கொண்டு போய் சேர்த்துறது அவர் தான். சரிங்களா? அவர் வந்து சாதாரணமான நிலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவுக்கு பெரிய எல்லாருமே இப்போ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அப்படின்னாவே அவங்க நிறைய பேர் வந்துருச்சு. இப்போ நிறைய புது அஸ்ட்ரோ டிவிலாம் நிறைய முளைச்சி வந்துருச்சு.
அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான மூல காரணம் அப்படிங்கிறது இவர் தான். சரி, அதனால் அவருக்கு ஒரு நன்றி நாம் தெரிவிச்சுட்டு என்னோடய உரையை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 790-4435-136 790-4435-136 கூப்பிடுங்க. சப்போஸ் நான் எடுக்கல, ஏதோ ஒரு வேலையாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் எடுக்க மாட்டேன். சரிங்களா, ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் இருந்தேன்னா எடுக்க மாட்டேன். அதனால் கூடுமான வரைக்கும் ஏதாவது ஒரு டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரிங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலைன்னா 50 டைம், முந்தானது காலையில் வந்து பார்த்திங்கன்னா 50 கால் அடிக்கிறாருங்க ஒருத்தர். 4-5 அடிச்சிருக்காரு. யாரா அவர் 50 ஏதோ ஒரு எமர்ஜென்சியான்னு பார்க்கும்போது, சார் நான் நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லி எடுப்பீங்க, நீங்கள் தான் நைட்டு வேலை பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால் கூப்பிட்டேங்கிறாங்க. எனக்கு நைட்டு வேலை இருக்கும், நம்ம எல்லா டைமே நம்ம ஃபோனை பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் எனக்கு மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் யாருக்கோ ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா அவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருப்பார். அதனால் யாருக்குமே 50 டைம் 20 டைம் எல்லாம் கண்டினியூஸாக அடிக்காதீங்க. இரிட்டேட் ஆயிரும், அவங்க மூலியமாக ஒரு வெறுப்பை வந்து சம்பாதிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எனக்கு மட்டும் கிடையாது, யாருக்கு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலும் ஒரு டைம் அடிச்சுட்டு விடுங்க. அல்லது எடுக்கலையா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், அதோட விட்டுருங்க. ஏதோ டைம் அவர் பார்த்துட்டு கூப்பிடுவார், அவர் என்ன சூழ்நிலை இருப்பாருன்னு தெரியாது. அதனால் அதை கூடுமான வரைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அது இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு நன்மைக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, இதோட என்னோட உரையை முடிக்கிறேன். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு ஆற்றிய கௌரவ ஆலோசகர் சிவகாலீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களும் துணை செயலாளர் தனபாக்கியம் மேடம் அவர்களும் இணைந்து பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்.